ஒரே ஆவினாலே பிதாவிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை இயேசுவின் மூலமாய் பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு எனக்கும் ஆண்டவருக்கும் எந்த டிஃபரன்ஸும் இல்லை. இது அப்படியே எடுத்துக்கோங்க. இங்க பாருங்க, ஆண்டவர் ஆதாம உண்டாக்கும் போது அவருடைய சாயலாவே உண்டாக்குனார். அவரை பார்த்தா ஆண்டவரை பார்த்த மாதிரி. ஆண்டவரால் எதெல்லாம் செய்ய முடியுமோ அதால மனுஷனாலையும் செய்ய முடியும். இந்த பிசாசு என்ன சொல்றான், உன்னை தேவனை ஆக்குறதுக்கு இந்த பழத்தை சாப்பிட்டுறான். அவனுக்கு என்ன புரியுதா, ஏற்கனவே தேவன் மாதிரி தான் நான் இருக்கேன். இந்த பிரச்சனை போயிடுச்சா, பாவத்துல விழுந்தானா, இப்ப இயேசுவின் மூலமாக இருதிறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். கிறிஸ்துவின் மூலமாக பிதாவோட சேர்க்கப்பட்டு விட்டோம். ஆதாமுடைய ஸ்தானம் இன்றைக்கு நமக்கு வந்து விட்டது. ஆதாம் எப்படி படைச்சாருங்க? நேரடியா பேசலாம்ல ஆதாம், அது மாதிரி உங்களை படைச்சிருக்க. ஆதாமால செய்ய முடியாது எதுவா இருக்கா? இல்ல, எதுவுமே இல்லை, எல்லாம் வேணா செய்யலாம். அந்த மாதிரி உங்களை படைச்சிருக்க.